சகடயோகம். சகடயோகம் சிறுகதை. உங்களுக்கு ஜாதகத்தில் சகடயோகம் உள்ளது. சகடம்னா சக்கரம். அதனால் போன முறை தோற்ற நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக இந்த முறை வெற்றி பெறுவீர்கள் என்ற ஜோசியர் வேங்கடநாதனின் கூற்று ஆறுதலாக இருந்தது பாண்டித்துரைக்கு. பாண்டித்துரை அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்து சென்ற முறை தோற்றவர். அவர் ஊரிலேயே செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக இருந்தும் அவர் சார்ந்திருந்த பெரிய கட்சியின் கூட்டணி சரியில்லாததால் சில 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுவிட்டார். இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகிறது. அதற்காகத்தான் இந்த ஜாதகம் பார்ப்பது, வழிபாடு செய்வது எல்லாம். ஜோசியர் கூறியபடியும் தன் உறவினர்களின் யோசனைப்படியும் தன் குலதெய்வமான அங்காள ஈஸ்வரிக்கு முன்பு இருந்ததை விட பராமரிப்பு இனிமேல் நன்கு இருக்க வேண்டுமென்று தன் கட்டுப்பாட்டில் இருந்தவர்களுக்கு உத்தரவிட்டார் பாண்டித்துரை. அந்த தொகுதியிலேயே கிராமத்தில் இருந்த அந்த கோவில் மளமளவென்று சுத்தம் செய்யப்பட்டு மராமத்து பணிகள் தொடங்கின. பல பல்புகள் மாற்றப்பட்டன. வாயிற்படியில் வளவளப்பு கற்கள் பதிக்கப்பட்டன. பிரகாரச் சுவர் முற்றிலும் புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு சுவரில் அம்பாளின் அருட்காட்சிகள் படங்களாக வரையப்பட்டன. அம்பாள் சந்நிதியிலும் பிற சிறு சிறு சந்நிதியிலும் பூஜை செய்யும் குருக்களுக்கு சம்பளப்படி உயர்த்தப்பட்டது. எல்லாம் முடிந்து கும்பாபிஷேகம் பண்ணி நிமிர்ந்தபோது தேர்தல் நெருங்கிவிட்டது. மறுபடி புயலாக பறந்து தேர்தல் வேலைகளில் ஈடுபட்ட பாண்டித்துரை தினமும் இரவு எந்நேரம் ஆனாலும் காரில் சென்று அங்காள ஈஸ்வரியை மனமாற தரிசித்துவிட்டு வந்தார். அவர் புடைசூழச் சென்று தினமும் வணங்குவதும் கோவிலுக்கு திருப்பணி செய்ததும் மக்களுக்கு மனநிறைவாக இருந்தது. தேர்தலும் வந்தது. தேர்தலுக்கு 10 நாள் முன்பிருந்தே விசேஷ பூஜைகளும் லட்ச அர்ச்சனைகளும் அன்னதானமுமாக கோவில் களைகட்டி எந்நேரமும் மக்கள் வந்து தரிசிக்கும்படி ஏற்பாடு இருந்தது. தேர்தல் நாளில் பாண்டித்துரை தங்களின் கட்சி சின்னத்தில் அங்காள ஈஸ்வரி சிலையில் இருந்து ஒளி வந்து விழுவது போல் எல்லாம் நோட்டீஸு அச்சடித்து ஊரெங்கும் சுவரிலும் போஸ்டர்கள் அவ்வாறே ஒட்டப்பட்டிருந்தன. கட்சிக்காரர்கள் யாவரும் பக்தர்கள் போல திருநீறு, சந்தனம், குங்குமம் என நெற்றியை நிரப்பியிருந்தனர். ஒரு வழியாக பாண்டித்துரை ஜெயித்துவிட்டார். அடேங்கப்பா, ஒரே ஆரவாரம்தான். அம்பாளுக்கு வேண்டுதல் படி பன்னீர் குடங்களும் பாலும் அபிஷேகம் செய்யப்பட்டன. பின்பு மெல்ல மெல்ல தேர்தலுக்கு பின்பு வரும் கட்சி பணிகளில் மூழ்கி போனார் பாண்டித்துரை. மேலிட உத்தரவுகளை செயல்படுத்துவதும் தான் போட்ட காசை எப்படியெல்லாம் திரும்ப பல மடங்கு ஓரிரு வருடங்களில் சேர்ப்பது என்பது பற்றியும் மேலும் எதிர்க்கட்சியில் இருந்து பலரை தங்கள் கட்சிக்கு இழுப்பது பற்றியுமான சிந்தனையிலும் தன் அடிபொடிகளுடனான ஆராய்ச்சி கலந்தாய்விலும் நாட்கள் நகர்ந்தன. பாண்டித்துரையின் நேரடி தலையீடு இன்றி நடந்ததால் கோவில் பணிகள் முன்போல் இல்லை. கோவிலில் வேலை செய்பவர்களுக்கான பணித்தொகை கட்சிக்காரர்களால் பங்கிடப்பட்டு பாதியாக உரியவர்களுக்கு சென்று சேர்ந்தது. சுத்தமின்றி குப்பை சேர்ந்தது. சருகுகளின் மிகுதியில் பாம்பு நடமாட்டம் ஏற்பட மக்கள் கோவிலுக்கு செல்ல பயந்தனர். மக்கள் கூட்டம் குறைந்ததாலும் முறைப்படி வரும் வருமானம் குறைக்கப்பட்டதாலும் அங்கு குருக்கள் முதல் அடிமட்ட பணியாளர் வரை மனதிருப்தியின்றி இருந்தனர். அவர்களின் மனம் வருந்தியது. அன்னதானம் நிறுத்தப்பட்டது. பூஜை வேலைகள் குறைக்கப்பட்டன. புதிதாக வஸ்திரமின்றி பழைய பிசுக்கு ஆடைகளே அம்பாள் சந்நிதிக்குள் கிடந்தன. பாண்டித்துரை மிகவும் செல்வாக்கு உள்ளவராக கட்சியில் மதிக்கப்பட்டார். வருமானமும் மிக அதிகமாக வந்தது. எப்போதும் அவர் பிஸியாக இருந்தார். திடீரென்று கட்சி தலைவர் மாரடைப்பால் மரணம் அடைந்தார். அடுத்ததாக இருந்தவர் கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டார். கட்சிக்குள் மிகவும் நேர்மையான மனிதரான அவர் இதுவரை கடுமையாக பாடுபட்ட அடிமட்ட தொண்டர்களுக்கே இனிமேல் முக்கியத்துவம் தரப்போவதாக கூறினார். அடுத்த தேர்தலுக்கு 1 வருடம் இருக்கும் பொழுது பாண்டித்துரை மிகவும் நொந்து போனார். புதிய தலைவர் வந்ததில் இருந்து அவருக்கு நிலைமை சரியில்லை. எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்டார் தலைவர். ஒன்றுமே புரியாமல் வாழ்வே சப்பென்று ஆகிவிட்டது பாண்டித்துரைக்கு. தேர்தல் வந்தது. அந்த தொகுதியிலும் இன்னும் ஓரிரு தொகுதிகளில் மட்டும் பழைய ஆட்களுக்கே சீட் கொடுக்கப்பட்டு மற்ற எல்லா தொகுதிகளிலும் புதிய ஆட்கள் நியமிக்கப்பட்டு இருந்தார்கள். கூட்டணி எதுவுமின்றி கட்சி தனித்து போட்டியிட்டதால் அனைவருமே கடுமையான களத்தில் இறங்கி போராட அறிவுறுத்தப்பட்டனர். தேர்தல் வந்துவிட்டது. முடிவுகளும் அறிவித்தாயிற்று. பாண்டித்துரை தோற்றுவிட்டார். டிபாசிட் இழந்து இருந்தார்.
அவர் கட்சியிலேயே மற்ற பழைய ஆட்களும் புதியவர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்று கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அந்தஸ்து பெற்றது. பாண்டித்துரை கட்சியில் முக்கியத்துவம் எதுவுமின்றி தொண்டர் நிலைக்கு தள்ளப்பட்டார். என்ன காரணம் என்று புரியவே இல்லை. சுற்றிய கூட்டம் இல்லை, சொகுசு வண்டி கூட இல்லை. காலார நடந்து மனம் போன போக்கில் மிகவும் தொலைவில் சென்று நின்று பார்த்தார். குலதெய்வ கோவிலில் இருளில் மூழ்கியிருந்தது. அந்த அந்தி நேரத்திலும் கூட வெளிச்சமின்றி இருந்த அந்த அம்பாளின் கருவறையில் மட்டும் 2 தீபங்கள் எரிந்தன. தீப வெளிச்சத்தில் அங்காள ஈஸ்வரியின் புன்சிரிப்புடன் கூடிய முகம் பாண்டித்துரையின் மனதை இறுக்கி பிழிந்தது. சக்கரம் போல் ஏற்றிவிட்ட தெய்வத்தை மறந்ததால் இப்படி இறங்கினோமே என்று பாண்டித்துரையின் உள்மனம் இடித்தது. சகடயோகத்தின் பொருள் புரிந்தது. முற்றும்.